ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பித்த வெடிப்பை வந்து நம்ம வீட்டில் இருந்தே எப்படி சரி பண்ணலாம், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பித்த வெடிப்பு வந்து எல்லாருக்குமே வருதுங்க. அதாவது என்னென்னா, வீட்டில் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த பித்த வெடிப்பு வருது, வேலைக்கு போகிறவங்களுக்கும் வருது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த பித்த வெடிப்பை வந்து எப்படி சரி செய்யலாம், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காலில் பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 கால்லையுமே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கடைகளில் வந்து மெடிக்கலில் வந்து மருந்து வாங்கி போடுறோம். ஒரு சிலருக்கு வந்து அது போட்டுக்கிட்டே இருந்தால் சரியாகும். அப்புறம் வந்து நம்ம ஓயாமல் போயிட்டு மெடிக்கலே வாங்கலே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது, வெடிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு இதை விட அதிகமாகவே அப்படியே பாலமாக இருக்கும் அந்த பித்த வெடிப்பு. அப்படி இருக்கும்போது என்னன்னா வலி இருக்கும். அது ரொம்ப வெடிச்சிருச்சு அப்படின்னா வந்து வலி இருக்கும். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இதுக்கு வந்து என்னென்ன வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து அந்த மருந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி எடுத்திருக்கேங்க. மெழுகுவர்த்தி உடஞ்சது, ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எடுத்திருக்கேன். இது உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே போட தேவையில்லை. இதை வச்சு சூப்பரான வந்து ஒரு மருந்து தயாரிக்கலாம், பித்த வெடிப்பை குணப்படுத்துறதா. இந்த மெழுகுவர்த்தியை வச்சு ஒரு பித்த வெடிப்பை வந்து ஈஸியாக குணப்படுத்தலாம். இதை எப்படி குணப்படுத்துறது, இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன மெழுகுவர்த்தி நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்து கோகோனட் ஆயிலுங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா மெழுகு எடுத்திருக்கேன், மெழுகுவர்த்தி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கோகோனட் ஆயில். இந்த 2 பொருளை வச்சு நம்ம எப்படி வந்து பித்த வெடிப்புக்கு போடுற மருந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மெழுகுவர்த்தியை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மெழுகுவர்த்தியில் வந்து நான் பாதி மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா இப்போதைக்கு செஞ்சு கட்டுறதுனால இதில் அந்த ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எடுத்துருந்தில்ல, அதில் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. நான் அதில் வந்து பாதி மட்டும் இந்த மெழுகு மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதை என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த மெழுகுவர்த்தியை சின்ன சின்னதாக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நான் அடுப்பை வந்து லைட்டாக ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது உருக ஆரம்பிக்குது. பாருங்கள், மெழுகு வந்து அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணுறேன். அப்படியே நல்லா உருக வச்சிடலாம். ஆனால் கம்மியாக வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா உருகிடுச்சா? உருகினோடனே இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இது ஃபுல்லாக நல்லா உருகிடுச்சு. மெழுகு எண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து வாஸ்லின் கூட சேர்த்துக்கலாங்க. கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக வாஸ்லின் சேர்த்துக்கலாம். இது வந்து உடனே வந்து ஹீட்டு குறைய ஆரம்பித்தோடனே அது திரும்ப வந்து உரைய ஆரம்பிச்சிருது, மெழுகாகுது. பாருங்கள், இது என்ன பண்ணணும்னா நம்ம ஹீட்டாக இருக்கும்போதே இதை வந்து நம்ம போடணும். இல்லைன்னா அது வந்து திரும்ப நம்ம சூடு பண்ணி போடுற மாதிரி. இதை திரும்ப ஹீட்டு குறைஞ்சோடனே வந்து இதாகுது. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே சூட்டோடு வந்து நம்ம போட்டோம்னா இதை பாருங்கள், எடுத்துட்டோம். இந்த பித்த வெடிப்பு இருக்குல்ல, அதில் வந்து போடலாம். இப்போ வந்து அது உறைஞ்சிருச்சுங்க. இதை வந்து மறுபடியும் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு போடலாம். இந்த மெழுகுவர்த்தி அடியில் வச்சுருக்கேன். அடியில் வச்சு இப்படி சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா ஓயாமல் வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ண முடியாது. அடியில் வந்து இந்த மெழுகுவர்த்தியை எரிய வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போடுற வரைக்கும் அதை ஓயாமல் அடுப்பில் வச்சு சூடு பண்ண பாத்திரம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான். இப்போ வந்து இதை சூடு பண்ணியாச்சு. ஆயில் மாதிரி வருது. இப்போ அப்படியே ஹீட்டோடு எடுத்து நம்ம அப்ளை பண்ண முடியுதான். லைட்டாக போதுமான, ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் கஷ்டம். அதனால் வந்து இந்த பாருங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த சூடோடு அப்ளை பண்ணால் தான் அது இதாக இருக்கும். இல்லாட்டி அது வந்து திரும்பவும் அது என்ன ஆகுதுன்னா உறைஞ்சி போகுது. நம்ம வந்து மெழுகுவர்த்தி ஆன்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் அது
உறையும் போது நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அந்த பித்த வெடிப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அது உரையறனால அது அப்படியே விழுகுது பாருங்கள். திரும்ப வந்து சூடு பண்ணிக்கலாம். இது வந்து போடுற வரைக்கும் அப்படி தான் இருக்குங்க. இதுக்கு பதிலாக நம்ம கோகோனட் ஆயில் சேர்க்குறதுக்கு பதிலாக வந்து வாசலின் போட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். இது நம்ம ரெகுலராக பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதாவது புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கே தெரியும், செம்ம ரிசல்ட்டுங்க. நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் போட்டுகிட்டே இருந்தேன், நல்லா இருக்கும். அப்படியே விட்டுட்டேன், எனக்கும் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் விட்டுட்டேன். அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக போடுங்க. போட்டிங்கனாவே அப்படியே சாஃப்டாக இருக்கும். இது வந்து வேஸ்ட் இல்லைங்க, மறுபடியும் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து இதில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ண முடியாதுங்கிறதுனால இப்படி வந்து நம்ம மெழுகுவர்த்தியை வச்சு எரிய வச்சுட்டு அது நம்மளுக்கு தேவைப்படும் போது அப்படியே சூடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விலகிடுச்சு. உங்களுக்கு வந்து எங்கெங்கே இருக்குதோ எல்லாத்துலேயுமே போடலாம். இந்த காலில் நான் தெரியுது பாருங்கள். இதில் போடும்போது அந்த வெடிப்பில் போட்டோம்னாவே போதுங்க. காலை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அப்புறமேல் போடுங்க. ஏன்னா உள்ளே வந்து டஸ்ட்டுலாம் இருக்கும், மண் இருக்கும். மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடும்போது அப்போ தான் வந்து உள்ளே அந்த வெடிப்புக்குள்ளே போகும். சரிங்களா? அது டக்குன்னு வேகமாக உறைஞ்சிருது. அதனால் வந்து நம்ம மெழுகுவர்த்தி தான் நம்மளுக்கு செட் ஆகும். அதை வந்து இப்படி வச்சுக்குவோம், உருக வச்சுட்டு அப்ளை பண்ணுவோம். திரும்ப வந்து அது உறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் உருக வச்சுக்கிறது இது ஈஸியாக இருக்குது. ஏன்னா அடுப்பில் ஓயாமல் வச்சு பண்ணும்போது பாத்திரம் வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து ரொம்ப பாலமாக வெடிச்சிருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு வலி நல்லா கேட்குங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணால் இன்னமும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபுல்லாகவே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சூடாகவே போட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டக்குன்னு மெழுகு உறைஞ்சிது. இதில் வந்து வாசலின் சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து இப்போதைக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆயிலுக்கு பதிலாக வந்து வாசலின் சேர்த்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு வாரம் வந்து தொடர்ந்து பண்ணுங்க. இந்த இதை வந்து ஒரு வாரத்துக்கு ரெகுலராகவே வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது பண்ணாலும் சரி, ரெஸ்ட் எடுக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. கொஞ்சம் நேரம் மண் ஒட்டாமல் இருக்குங்க, அதுக்காக தான். இது வந்து உடனே உறைஞ்சிரும், அதனால் பிரச்சனை இல்லை, காயங்கிற அவசியம் இல்லை. மண் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் தூங்கும்போது பண்ணிங்க அப்படின்னா வந்து அது பேசாமல் இருக்கும். ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெடிப்பு இருக்குது பார்த்திங்களா, வெடிப்பு அந்த வெடிப்பில் வந்து நம்ம போடும்போது அது உள்ளே போய் அடைஞ்சிரும். அந்த வலி கேட்கும். அந்த வெடிப்பு வந்து சீக்கிரமாகவே சரியாயிடுங்க. ஒரு வாரம் தொடர்ந்து போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் தொடர்ந்து போட்டாவே போதுங்க, உங்கள் வெடிப்பு ஃபுல்லாகவே, அது எவ்வளோ பெரிய காயம் பாலமாக வெடிச்சிருந்தாலுமே வந்து உடனே சரியாகும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க தான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே நம்ம வீடியோ எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே போடலாம், வெடிப்பு இருக்கிற எல்லா இடத்துலையுமே போடலாங்க. அந்த இடத்துலலாம் வெடிப்பு இருக்குது, இதிலெல்லாம் போட்டோம்னா அந்த வெடிப்பு எல்லாமே சரியாகும். ஒரு சிலர் இங்கே எல்லாமே இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதுக்காக காசு செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் வந்து மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுருப்போம். இப்போ வந்து யூபிஎஸ் வச்சுக்கிறாங்க, இருந்தாலுமே வந்து நம்ம வீட்டில் வந்து மெழுகுவர்த்தி 1-2 வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த மெழுகுவர்த்தியை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற கோகோனட் ஆயிலை வச்சு தேங்காய் எண்ணெயை வச்சு
நம்ம இப்படி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஈஸியாக இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் அது வந்து மெடிசின் வந்து வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு சரியாக போச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த விரல்லாம் வெடிப்பாக தெரியுதுல்ல, இதுக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். காலில் வந்து எங்கெல்லாம் வெடிப்பு தெரியுதோ அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சூடாக போடுறதுனால கொஞ்சம் நல்லா அந்த கொஞ்சம் ஹீட்டாக வெதுப்பாக போடும்போது கொஞ்சம் நல்லா அந்த வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வலி கேட்குங்க. நம்மளுக்கு வந்து இந்த நல்லா வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அது கொட்டிடுது. அது வந்து என்னன்னா உரைய ஆரம்பித்தோடனே அது கொட்டிடுது. நம்ம வந்து இப்படி போட்டுக்கிறது மெழுகு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சூட்டோடு போட்டால் ரொம்ப வலியால் கஷ்டப்படுறவங்களுக்கு சரியாக போயிடும். வலியே கேட்காது, அப்படியே நல்ல வலி கேட்கும். இப்போ வந்து என்னென்னா வலிக்கு நம்ம ஆயின்மெண்ட் தேய்க்கிறோம் அப்படின்னா வலி இருக்கிற இடத்துல வந்து வலியே தெரியாது. ஆனால் வலி இல்லாத இடத்துல போட்டோம்னா அது எரிச்சல் இருக்கும். நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பித்த வெடிப்புனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.